ஹாய் மக்களே, இன்னைக்குள்ள மினி விளாக் பார்த்துடலாமா? இன்னைக்கு காலையில மீன் சந்தைக்கு போய் ஒரு சாக்கு நிறைய மீன்லாம் வாங்கிட்டு வந்தேன் பார்த்துக்காங்க. என்னென்ன மீன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னா, திரச்சி மீன், அப்புறமா கலவா மீன், கனவா மீன், இவ்வளோ மீனுமே சேர்த்து 500 ரூபா போல தான் வந்துச்சு. நம்ம மீன் வாங்கிட்டே இருக்கும்போது ஒன்றுமே தெரியல, பையும் நிறைஞ்சிட்டு லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை எப்படி கழுவுறதுக்குன்னு கண்ணை தள்ளிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து சரஸ்வதி அக்கா வந்தாங்க. அதில் அவங்க சூப்பராக கழுவி தந்துட்டாங்க. கனவா மீனையும் கலவா மீனையும் சூப்பராக கழுவி தந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு கிஃப்டாக வந்து அந்த திரச்சி மீன் நிறைய இருந்து பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் கொண்டு போங்கன்னு சொன்னேன். அவங்களும் அதை சந்தோஷமா கொண்டு போயிட்டாங்க. அதில் நான் வந்து கனவா மீனை பொறிச்சு நேற்றுக்குள்ள ரசத்தை சூடு பண்ணி வேலையை முடிச்சிடலான்னு தான் நினச்சிட்டு கிச்சனுக்கு போனேன். கனவா மீனை நல்லா மசாலாலாம் தடவி வைக்கும்போது பயங்கரமாக தண்ணி ஊறி வந்துட்டே இருந்துச்சு. அதில் இது வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு 2 பல்லாரி உள்ளியெல்லாம் வசக்கி எடுத்து கனவா மீனை வந்து தொக்கு மாதிரி பண்ணிட்டு, கலவா மீனையும் கையோட குழம்பு வச்சிடலாம்னு சொல்லிட்டு கேரளா ஸ்டைலில் கரண்ட் இல்லை பார்த்தீங்களா, அதனால தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி எடுத்து குழம்பு வைக்க முடியாது. கேரளா ஸ்டைலில் இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் வதக்கி எடுத்து எப்படி எல்லாமே பண்ணி இன்னைக்கு மத்தியானம் என்னெல்லாம் சமைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கனவா கூட்டு, அதுக்கப்புறமா கலவா மீன் குழம்பு, முட்டை, அப்புறமா பொன்னார மீன் இருந்து பார்த்தீங்களா, அதையும் பொரிச்சு வச்சிருக்கேன். நேற்றுக்குள்ள ரசம். அவ்வளோதான் மக்களே.